everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்னோபால் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்னோபால் குக்கீஸ் பண்ணுறதுக்கு 2 கப் plain flour எடுத்துருக்கேன். அப்புறமா 1 கப் ஆல்மண்ட் ஃப்ளவர் பாதாம் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 கப் சுகர், 1 கப் பட்டர், சாஃப்டன் பட்டர், வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வேணும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டர் வந்து மெல்டடாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இது போட்டுக்கலாம். ஒரு 1 கப் அளவுக்கு. 1/2 கப் பவுடர்ட் சுகர் போடுறேன். இப்போ இந்த பட்டர் அண்ட் சுகர் வந்து நம்ம ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பெரிய விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்லா வரணும். அப்போ அதுக்கு ஹேண்ட் மிக்சர் இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ பண்ணலாம். இப்போ plain flour ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஸ்னோபால் குக்கீஸில் வந்து ஏதாவது ஒரு நட் ஆட் பண்ணணும். நம்ம வந்து இப்போ இதில் ஆல்மண்ட் ஃப்ளவர் அதை ஆட் பண்ண போகிறோம். பாதாம் பவுடர் இது இல்லைனாக்க நம்ம வந்து இந்த பீக்கேன் அப்படின்ற அந்த நட் இருக்குல்ல, அது போடுவாங்க யூஸ்வலாக. ஸோ எதனாலும் போடலாம். இது வந்து நீங்கள் அந்த பாதாம் வந்து நீங்கள் வெட்டி கூட போடலாம். இல்லைன்னா அந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மண்ட் ஃப்ளவர் போடுறேன். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரம்ஸ் மாதிரி இருக்குது. பட் நீங்கள் இப்படி அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நிறைய பால்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா நம்ம பைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்னோபால் குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அளவு எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த அளவுக்கு மட்டும் நான் எடுக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைனா வேறு ஒரு ஸ்பூன் இல்லைனா ஏதாவது ஒரு கரண்டி கூட நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன்று, அதே மாதிரி இன்னொன்று. ஸோ அந்த அளவு இந்த மாதிரி அளவு எடுத்து பண்ணோன்னாக்கா ஒரே மாதிரி வரும் எல்லா ஸ்னோபால் குக்கீஸும். ஸோ இது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு நம்ம இப்படி சேர்த்து ரவுண்ட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம 180 டிகிரிஸில் 12 to 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம பேக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்னோபால் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பவுடர் சுகர் இருக்கு இல்லையா, இதில் வந்து இதை போட்டு இப்படி நம்ம நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். 2 தடவை கோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு தடவை வந்து அது லைட்டாக வார்மாக இருக்கும்போது, ஹாட்டாக இருக்கும்போது போட்டோன்னா இது வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ நல்லா வார்மாக இருக்கும்போது ஒரு கோட்டிங் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம 2வது கோட்டிங் கொடுத்தோன்னா இது நல்லா பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இப்போது நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்துடலாம். இது வந்து அந்த ஸ்னோ மாதிரி இருக்கும், ஸ்னோவில் செஞ்ச பால்ஸ் மாதிரி. அதனால இது ஸ்னோபால் குக்கி. பட்டர் பிஸ்கெட் மாதிரியே தான் இருக்கும். ஸ்னோபால் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்னோபால் குக்கீஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஸ்னோபால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு கிறிஸ்மஸ் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take it. Bye.